ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜகிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அதுதான் விலாகாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் திருவிழா வரப்போச்சு. அதனால் வந்து முன்னாடியே வந்து வேஷம்லாம் போட்டுக்கிட்டு காசுலாம் வசூல் பண்ணுவாங்க. இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. சத்தம் கேட்குது, மோளம் அடிக்கிற சத்தம். 4 தர்பூசணி வாங்கியிருந்தால் 4 தர்பூசணி வந்து 60 ரூபா. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதுதான் விலாகாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏப்ரல் 18 எங்க ஊர்ல வந்து கூழ். கங்கம்மா சாமி வந்துச்சு. இப்போ வந்து என்ன சாமி வருதுன்னு தெரியல. கொரத்தி சாமி வராங்க. கொரத்தியா வருது? கொரத்தி. கொரத்தி வேஷம் போட்டு வந்துக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க மாட்டுல நல்லா இருக்குதா, மாட்டுல அப்படியா? அது வாடகை நகை அழகா இருக்கா? நான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க. அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட்டு வந்து ரொம்ப வருஷமா இது மாதிரி டக்கிங் பண்ண நல்லா எனக்கு ஆசை. இப்படி பண்ணியிருக்காங்க அழகா, பெல்ட்லாம் போட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக கம்மி போட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பட்டுக்கு இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் பாண்டியில தான் ஃபங்க்ஷனு. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல போயிட்டு மார்னிங் வந்து அங்கே ஸ்டே பண்ணுவோம். நைட்டு வந்துடுவோம். வந்து மறுபடியும் காலையில போவோம். காலையில வந்து வேற அவுட்ஃபிட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடக்குது, யார் யாரெல்லாம் வராங்க, பட்டு வீட்டு சொந்தக்காரெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து எங்களுடைய ட்ரெஸ். மார்னிங் வந்து கல்யாண வீட்டை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுப்போம். ஆமா, சரி நம்ம போலாமா? போலாம். அம்மா போயிட்டு வரோம். ஓகேவா? நீங்க சாப்பிட்டு நீ ஏதாவது தோசை ஊற்றி சாப்பிடு. ஓகே ஓகே, போய் வர. பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச பாண்டியில இதான் பெரிய மண்டபம்னு நினைக்கிறேன்ல. பெரிய மண்டபம் தான் இது. இது வந்து என்டி மஹால். இது பச்சன் பச்சன் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. சரி போலாம், பட்டு போலாம். கோவில் ஆப்போசிட்ல விநாயகர் கோவில் இருக்கு. இந்த மண்டபம் வந்து நல்லா பெரிய மண்டபம் தான் இது. மாப்பிள்ளையுடைய கார் வந்து பேக் சைடில் அதை நிற்கிது பாருங்க, ப்ளூ கலர் கார். நல்லா இருக்கு, கார் நல்லா இருக்கு. ஆமாம், அவனுக்கு வந்ததுமே பாப்கார்னுடைய வாசனை வந்துடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தட்டு வரிசைலாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் கோயிலை வச்சு படைச்சிட்டு உள்ளே ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம். வச்சிட்டதுக்கப்புறம் வந்து பொண்ணெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் செம்ம பேப்பரில் வந்து அந்த வெடிலாம் வெடித்தாங்க. வச்சன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இது மாதிரி எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் வந்து பார்த்ததில்ல. இது மாதிரி பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த புகைலாம் விட்டாங்க. பட்டு வந்து அது எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதை பாருங்கள், அந்த ஸ்டேஜில் வந்து புகையே போகுது. அது நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு அழகாக. ஃபோட்டோக்கெலாம் அது அழகாக இருக்கும் போல். ஜாலியாக வச்சன் வந்து அந்த பேப்பர்லாம் பொறுக்கி அந்த குட்டி பேபி இருக்குல்ல, அந்த குட்டி பேபி மேலே தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வச்சன் வந்து ஒரு பலூனை வச்சன் கையில் கொடுத்துட்டு அந்த பலூன்லேயே தான் விளையாடிட்டு இருந்தாங்க அழகாக. நாங்கள் வந்து எப்பயுமே வச்சனுக்கு வந்து பலூன் இருந்துட்டால் போதும், வச்சன் வந்து அவமானு விளையாடிட்டே இருப்பான். எல்லாருக்கும் அந்த பலூனை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தூக்கி போட்டுக்கிட்டு அழகாக விளையாடிட்டு இருந்தான். எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு பக்கம் பலூனில் நல்லா விளையாடிட்டு டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்கார்ன் கேட்டான்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தார். பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் அந்த பாப்கார்ன் பக்கமே திரும்பல. பலூன் தான் விளையாடணுன்ட்டு அந்த பாட்டு ஓடிட்டு இருந்தது. அழகாக சேர் மேலே ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாப்கார்ன் வேணும்னு கேட்டதும் பாப்கார்ன் கொடுத்துரு. இது வந்து என்னுடைய அக்கா பொண்ணு. அவள் வந்து அதே மாதிரி வச்சன் மாதிரி அழகாக பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வாரி அதை தூக்கி போட்டு மேலே வந்து தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். ஒரு வழியாக வரிசைக்கு வரலாம் கொடுத்துட்டு லஞ்சு சாப்பிட வந்துட்டோம். லஞ்சு சாப்பிட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுத்தாங்க. அழகாக அதை வந்து குத்தி ஒரு பவுலில் வந்து தர்பூசணி, பைனாப்பிள், கிர்னி பழம், திராட்சை, அது மாதிரி நிறைய வெரைட்டி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக அதை ஒன்று ஒன்றா எடுத்து குத்தி சாப்பிட்டு வச்சனுக்கு கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததும் மேலே வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே அழகாக க்ரீனாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட்டு தான் வந்து தம்பி வச்சிடல, நான் தான் தம்பி வச்சுருந்தேன். நான் என்ஜாய் பண்ணேன். பட்டு வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. என்னன்னு தெரியல. நீ தான் நீ டல்லாக தான் இருந்த. நான் என்ஜாய் பண்ணதெல்லாம். சரி போலாமா? வீட்டுக்கு சாப்பிட்டோம். இப்போ மணி வந்து 10 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் வரணும். சரி போகலாமா? அது எனக்காக எடுத்துகிட்டு வந்தது. நீ நல்லா சாப்பிட்டல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் சூப்பராக நல்லபடியாக நடந்துச்சு. இது ஃபங்க்ஷன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் காலிஃப்ளவரு. பட்டுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. ஆனால் சாப்பாடு சரியாக சாப்பிட்லையா? ஏன்னா நான் தம்பியை வச்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி மடியில் வச்சுட்டு இருந்தால சாப்பிட விடலை. இது வந்து பட்டுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லி இந்த காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நான் சாப்பிட்டேன் நிறையா. இதோட மார்னிங் ஃபங்க்ஷன் தான் போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.